ஹாய் வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ இந்த கல்வியங்காட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா, இங்கே முந்தியங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையில் தான் வந்து நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் உள்ளுக்கு போய் நான் பார்க்கல, உள்ளுக்கு போய் தான் பார்க்க போகிறேன். இது முன்னர் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த ஒரு மன்னர் மாதிரி வாழ்ந்த ஒரு குகை உண்டு. வரலாறில் படிச்சிருப்பீங்க சின்னதில். இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கல்வியங்காட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா மந்திரிமனைன்ற ஒரு ரூமில் தான் நாங்கள் போயிருக்கிறோம். நேற்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது பார்த்தீங்கன்னா புலம்பெயர் உறவுகள் தற்போத நவீன காலத்தில் இதை விரும்பி வர்றார்கள். ஏனென்றால் இந்த இது பார்த்திங்கன்னா தொல்பொருள் சான்று ரீதியில் ஒரு முக்கியத்துவம் ஒரு வாய்ந்த இடம். இதுதான் சொல்கிறது மந்திரிமனை என்று. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. உண்மையில் அவங்க நினைப்பாங்க என்ன இது ஒரு இடிபட்ட ஒரு பழைய வீடுன்னு தான் நினச்சி கொண்டிருப்பினோம். ஆனால் இது உண்மையில் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். அதில் பார்த்துக்கொள்ளுங்கோ, ஆரம்ப காலத்தில் வரலாற்றில் எழுத்துக்களை சொல்கிறது பாலி மொழி எழுத்துக்கள் என்று. அந்த வகையில் அந்த அங்கே எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் மிக முக்கியமானது. அதில் எழுதியிருக்கிறாங்க பார்த்துங்க. இது ஒரு ராய வம்சத்து ஒரு பரம்பரையை காட்டுற ஒரு இடம். அங்கே நீங்கள் நினைப்பீர்கள் உங்கள் ஒவ்வொரு சிற்பங்கன்ற வேலைப்பாடை பார்த்துக்கொள்ளுங்க. ஓடுகளெல்லாம் மேயப்பட்டு கிடக்குது. அதில் பார்த்திங்கன்னா தூணுன்ற சிற்பங்கள். நான் நேற்று உண்மையில் போயிருந்த வேளையில் உண்மையாக எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறார் அவருக்கு உண்மையில் சொல்லப்போனால் எடுக்காமல் விடுவோம்னு தான் நான் யோசித்தது. 2-3 அங்கே போயிருந்த வேளையில் ஒரு இந்தியா பொம்பளை ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவோ இடங்கள் இருந்து கொண்டும் அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறான்டா உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அதாவது எங்களுக்கு தெரியலை, ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் இப்போ நார்மலாக எடுத்து பார்த்தோம்னா அந்த இடம் ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னு நான் சொல்லலாம். அதில் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்திங்கன்னா கண்கவரக்கூடிய ஒரு சிற்பங்களாக தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது நவீன கால பகுதியில் பார்த்திங்கன்னா நான் இடத்துல சுற்றி பார்த்துருக்குறேன். இடிபட்ட கல்லுகள் நாங்கள் இப்போ சாதாரணமாக நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை இடிஞ்ச வீட்டை நாங்கள் எப்போது திருத்துகின்றோமோ அது புது வீடாக வருகுது. அதுபோல் இந்த இடமும் ஒரு இடிபட்ட வீடில் அந்த பாருங்கோ, அந்த தற்போது நவீன காலத்தில் ஆம்பளை பிடியர் என்ன செய்கிறாங்கன்னா இது எங்களுக்கு அம்புகள் எல்லாம் விட்டு கிடக்குது. உண்மையில் அது எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அந்த இடத்த பலதாக்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல பார்த்திங்கன்னா நான் அந்த இடங்களுக்கு ஒரு ரூமுக்கெல்லாம் சென்று போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உண்மையில் மன்னர் மேட்ட பெயர்கள் மன்னர் மேட்ட சிற்பங்களை தான் பொறிச்சிருக்க வேணும். இவங்க தங்கட சிற்பங்களை பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. காதல் ஜோடிகள் என்றவாறு செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்படியான இடங்கள் நவீன காலத்தில் பாதுகாக்கப்பட வேணும். நான் சொல்ல வர்றது அது தான். ஆனால் என்னென்றால் இது இப்போது நவீன காலத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விடயமாக வருது. அது மாத்திரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மர்ம கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு ஆழமான ஒரு கிணறு. நான் நினைக்கிறேன் அதாவது முந்திய அங்காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர் மேர் இருந்த வேளையில் இந்த தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு கிணறுன்னு சொல்லலாம். ஒரு ஆழமான ஒரு கிணறு. ஒரு உண்மையில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இந்த இடம். இதுதான் சொல்கிறது மந்திரிமனை என்று. இதுபோல் வீடியோ என் சேனலில் வரும். நன்றி, வணக்கம்.